ஹalleluya. போதாது, சத்தம் போதாது. இனி இந்த புது வருஷத்துக்கு 1/2 மணி நேரம் தான் கிடக்கு. உங்க சத்தத்தை நீங்க கூட்டிக்கிறணும். ஹalleluya, ஹalleluya. இந்த பாட்டு பாடும்போது நான் அங்க இருந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஹalleluya, ஸ்தோத்திரம். இதே மாதிரி கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்க என்ன செய்யணும்? பயன்பட வேண்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இனி நடந்த வாக்கு சொல்லக்கூடாது. நொண்டிதான் ஹalleluya, ஸ்தோத்திரம். எனக்கு கால் நொண்டின்னு சொல்லுவான், எனக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லுவான். நம்ம நொண்டி சாக்கு போட வேண்டாம். கர்த்தருக்கு வேண்டி எழுப்ப வேண்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, கர்த்தருக்கு வேண்டி எழுப்ப வேண்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த ஹalleluya ராத்திரி வேளையிலே இந்த ஆராதனையும் எளியவளையும் குடும்பத்தையும் இந்த இடத்திலே ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவோட ஹalleluya, ஸ்தோத்திரம். உங்களோட இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்கே இருக்க வேண்டிய ஆள் அல்ல, கேரளாவில் இருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் ஹalleluya சித்தம் ஹalleluya இதுதான். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தினார், ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதித்தார், அவர் எப்படி போஷித்தார், அவர் எப்படி நம்மை உயிர்ப்பித்தார். ஹalleluya, ஸ்தோத்திரம். நமக்கு வந்த ஆபத்தில் நம்மை பாதுகாத்தாரே, அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, நேற்று கண்டவர் இன்றைக்கு காண முடியவில்லை. ஹalleluya, ஸ்தோத்திரம். 2024 கண்டவரை 25 பார்க்க முடியாமல் இருந்தவரே, ஹalleluya, ஸ்தோத்திரம். 25 பார்க்க முடியாதவரை 26 பார்க்க முடியவில்லையே. இன்றைக்கு ஹalleluya, ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். அந்த அருமையான தகப்பனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஹalleluya. நான் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இந்த தொண்டையில ஆப்ரேஷன் பண்ணது லட்சுமி சிஸ்டருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஸ்பர்ஜன் அன்னைக்கு சின்ன பையன், கை பையன். அந்த நேரத்தில் தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி ஜிஹெச்சில் கிடக்கும்போது அன்னைக்கு ராத்திரி ஒரு சேலையும் சுற்றிருக்காங்க. தானே தொண்டையில் நல்ல ஒரு துணியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க ஊசி மாத்திரம் தான் போட்டாங்க. மயக்க இல்லை, அது என்னது இந்த பல்லு மயக்குவாங்கல்ல, அது மாத்திரம் தான் போட்டாங்க. ஆனால் அது வந்து எனக்கு வலி இருந்தது. எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது வலி இருந்தது. அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த இதை எடுக்கும்போது அந்த ஒரு நரம்பு கட்டாயி அந்த த்ரெட் அந்த டாக்டருடைய முகத்தில் சேரி பாய்ந்தது. அப்போ நான் நினச்சேன், இனி சத்தம் எடுக்க முடியாது, என் சத்தம் இப்படித்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய சத்தம் இருக்கும் போதே ஆண்டவரே ஏசப்பா என்று கூப்பிட்டா ஜீவன் இருக்கும் போதே ஏசப்பாவை கூப்பிட்டா மரணத்திற்கும் நமக்கும் ஒரு இணை மாற்றம் தான் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் ஜீவனோடு நிறுத்தினாலே அந்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல தேவனுடைய பிள்ளையே வெட்கப்படக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு கண்டே ஹalleluya, ஸ்தோத்திரம். ஒரு எலியாவு ஹalleluya, ஸ்தோத்திரம். நான் நிற்கிருப்பது ஹalleluya கள்ள தீர்க்கதரிசிகள் ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, எலியாவுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக எழுந்து நிற்கும்போது ஹalleluya, ஸ்தோத்திரம். எலியா செய்தது ஹalleluya, ஸ்தோத்திரம். பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தார். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, சுற்றி உள்ள ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மனிதர், ஆண்டவரோடு இருக்கிற மனிதர், ஆண்டவரோடு பேசுகிற மனிதர் ஹalleluya, பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தார். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பலிபீடம் உண்டாக்குனாதான் அங்க தீ இறங்கும். ஹalleluya, ஹalleluya. அந்த
மலையாள பைபிள்ல அதுல திட்டமாக எழுதியிருக்கிறது கடல் போலனா. ஆனா நான் தமிழ்ல அது டிரான்ஸ்லேஷன் அது பார்த்த போது தமிழ்ல தான் அது உண்மையான இது. ஆனா வாய்க்கால் தண்ணீர் என்ன செஞ்சாங்க, ஊத்துனாங்க. அதனுடைய அளவு வந்து நம்ம சரியா ஒரு மாஸ்டர் அதை பிரசங்கம் பண்ணாரு நல்ல அழகா. அழிய ஸ்தோத்திரம். ஆனா எலியாவு அழிய ஸ்தோத்திரம் செய்யல. ஜனங்கள் நினைப்பாங்க இவரு மண்ணனையை ஊத்தி தீ வைக்காதுன்னு நினைச்சுக்கிடுவாங்க. அப்படித்தானே இப்ப உள்ளவங்களை மாய வைக்கிறது நினைச்சுக்கிடுவாங்க. அவர் பேப்பரையும் வைக்கல, பெட்ரோலையும் ஊத்தல, அழிய ஸ்தோத்திரம் மண்ணனையும் ஊத்தல. அழிய ஸ்தோத்திரம் அதுக்கு பகர்ந்த தண்ணியம் அழிய ஸ்தோத்திரம் விறக அடுக்கி தண்ணிய ஊத்துனாங்க. இது என்ன தெரியுமா? அழிய ஸ்தோத்திரம் அழிய அந்த விறகுக்குள்ள இருந்த தீ வந்தது. பேப்பர்